गाइस இன்னைக்கு டிப் நம்பர் 2 வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா சாரில வர செஸ்ட் பிளேட் எப்படி அழகா நீட்டான ஃபினிஷிங்ல கொண்டு வரலாம்ங்கறத ஷேர் பண்ணிருக்கேன். ஷோல்டர் பிளேட் எந்த லெந்த்க்கு வேணுமோ அது வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம செஸ்ட் பிளேட் எடுக்கிறதுக்காக டேபிள் ஆர் பெஞ்ச்ல மேல போட்டதுக்கு அப்புறம் இப்படி நம்ம 1 by 1 பொறுமையா இந்த மாதிரி எடுத்துட்டே வந்தோம்னா நம்ம எத்தனை பிளேட்ஸ் வந்து எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு அழகா இந்த மாதிரி வந்துரும். இந்த டைம்ல நம்ம எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னுமே நல்லா கேப் விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்க கிளைண்ட்டுக்கு நீங்க அளவு எடுத்திருந்தீங்க மெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அந்த அளவு வச்சு நீங்க வந்து பண்ணிக்கோங்க. செஸ்ட் பிளேட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமா பார்க்க வேண்டிய டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்ல குத்துற பின்ல இருந்து கரெக்டா ஒரு 3 இன்ச் கீழே தள்ளி இந்த மாதிரி நல்ல பிளேட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணிட்டு பின்னாடி ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா சாரில இருக்கிற எந்த பிளேட்ஸுமே போய் உள்ள மறைஞ்சிடாம நீட்டான ஃபினிஷிங்ல நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங்கா இருக்கட்டும் அல்லது டிராப்பிங்கா இருக்கட்டும் அவ்வளோ நீட்டா கிடைக்கும். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சாரி டிராபிஸ் ஃப்ரெண்டுக்கு மறக்காம சென்ட் பண்ணிடுங்க. இந்த ஐடியா மறக்காம ஃபாலோவும் பண்ணிருங்க.